அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 7th சயின்ஸில் முக்கியமான பாடம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை. இதிலிருந்து ஒரு 35 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவை அளவிடுவது எது? ஒரு பொருளோட குளிர்ச்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா வெப்பமாக இருக்கட்டும், அதை அளவிடுவது தான் வெப்பநிலையாகும். வெப்பநிலைனா என்ன? ஒரு பொருளோட வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு வெப்பநிலை என அழைக்கப்படும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு அடிக்கடி பார்த்துருக்கோம், கெல்வின் என்பதாகும். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது எது? ஒரு பொருளின் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது வெப்பம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பொருளில் அந்த மூலக்கூறுகள் இயக்கத்தில் இருக்கும், அப்போ தான் வெப்பம் உண்டாகும். பொருளின் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம் எனப்படும். மருத்துவ வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம் எது? மருத்துவ வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம் பாதரசமாகும். பாதரசம் வெப்பத்திற்கு சீராக விரிவடையும் தன்மையால் வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது. பாதரசத்தின் கொதிநிலை எவ்வளவு? பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ் மற்றும் உறைநிலை பார்த்திங்கன்னா -39 டிகிரி செல்சியஸ் ஆகும். மிக குறைந்த வெப்பநிலையை அளவிட பயன்படும் திரவம் எது? மிக குறைந்த வெப்பநிலையை அளவிட பயன்படும் திரவம் ஆல்கஹால். ஆல்கஹால் பார்த்திங்கன்னா -100 டிகிரிக்கும் செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையை கொண்டுள்ளதால் குறைந்த வெப்பநிலையை அளவிட ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. மனித உடலின் சாதாரண வெப்பநிலை எவ்வளவு? மனித உடலில் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 98.6 ஃபாரன்ஹீட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 37 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கலாம். செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டு அளவில் மனிதனின் சாதாரண வெப்பநிலையை அளவிட முடியும். ஆய்வக வெப்பமானியின் அளவீட்டு வரம்பு பொதுவாக எவ்வளவு இருக்கும்? ஆய்வக வெப்பமானி இதனுடைய அளவீட்டு வரம்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை ஆய்வக வெப்பமானிகளில் கொண்டிருக்கும். செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் சூத்திரம் என்ன? அந்த ஃபார்முலா என்ன? செல்சியஸ் கொடுத்தா ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் சூத்திரம் பார்த்தீங்கன்னா F = C × 9/5 + 32 என்பது தான் செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன்ஹீட்டாக மாற்றும் ஃபார்முலா ஆகும். எந்த வெப்பநிலையில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும்? அது எந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா -40 டிகிரி வெப்பநிலையில் இரண்டு அளவீடுகளும் சம மதிப்பை காட்டும். அதைத்தான் சம வெப்பநிலைன்னு பார்த்துருப்போம். கெல்வின் அளவீட்டை செல்சியஸாக மாற்றும் சூத்திரம் என்ன? கெல்வின் அளவீடு இதை எப்படி செல்சியஸாக மாற்றலாம்? C = K - 273.15 என்பது கெல்வின் அளவீட்டை செல்சியஸாக மாற்றும் சூத்திரமாகும். 0 கெல்வின் அதாவது சுழி கெல்வின் என்பது எதற்கு சமம்? 0 கெல்வின்ங்கிறது பார்த்தீங்கன்னா -273.15 டிகிரி செல்சியஸுக்கு சமமாகும். மருத்துவ வெப்பமானியின் துந்திகை குழாயில் உள்ள வளைவின் பயன் என்ன? மருத்துவ வெப்பமானியில் அந்த துந்திகை குழாயில் உள்ள வளைவின் பயன் பார்த்தீங்கன்னா பாதரசம் தானாக கீழே இறங்குவதை தடுக்க அந்த துந்தி குழாயின் வளைவு பயன்படுகிறது. ஆல்கஹாலின் உறைநிலை எவ்வளவு? இப்போ தான் பார்த்தோம், -117 டிகிரி செல்சியஸ். ஆல்கஹாலின் உறைநிலை மிக குறைவாக -117 டிகிரி செல்சியஸில் இருப்பதால் இது குளிர் பிரதேசங்களில் பயன்படுகிறது. வெப்பம் என்பது என்ன? வெப்பம் என்பது ஒரு ஆற்றல் தான். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது அதிக வெப்பநிலையில் உள்ள இடத்திலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள இடத்திற்கு வெப்பம் பாயும். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பம், அதற்கு பெயர் தான் கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஒரு கலோரி என்பது தோராயமாக எத்தனை ஜூல்களுக்கு சமம்? ஒரு கலோரி என்பது பார்த்தீங்கன்னா 4.189 ஜூல் இல்லைன்னா 4.2 ஜூல்களுக்கு சமமாக இருக்கும். அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பமானியை உருவாக்கியவர் யார்? அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பமானியை உருவாக்கியவர் ஜேம்ஸ் சிக்ஸ் என்பவர் இதனை உருவாக்கினார். செல்சியஸ் அளவீட்டு முறைக்கு மற்றொரு பெயர் என்ன?
செல்சியஸ் அளவீடு. இதற்கு மற்றொரு முறை சென்டிகிரேடு என செல்சியஸ் என்பது 100 பிரிவுகளாக இருப்பதால் சென்டிகிரேடு எனவும் அழைக்கப்படுகிறது. மூலக்கூறுகளின் இயக்கம் முற்றிலும் நின்றுவிடும் வெப்பநிலை எது? அது பார்த்திங்கன்னா தனி 0 கெல்வின் தனிச்சுழி வெப்பநிலை. தனிச்சுழி வெப்பநிலையில தான் மூலக்கூறுகளின் இயக்கம் முற்றிலும் நின்றுவிடும். நீரின் உறைநிலை கெல்வின் அளவீட்டில் எவ்வளவு? நீரின் உறைநிலை கெல்வின் அளவீட்டில் பார்த்திங்கன்னா 273.15 கெல்வின் ஆகும். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அதற்கு சமமான கெல்வின் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 273.15 கெல்வின் ஆகும். நீரின் கொதிநிலை கெல்வின் அளவீட்டில் எவ்வளவு? நீருக்கு பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அதற்கு சமமான கெல்வின் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா 373.15 கெல்வின் ஆகும். டிஜிட்டல் வெப்பமானிகளில் எவை பயன்படுத்தப்படுவதில்லை? இதில் பார்த்திங்கன்னா பாதரசம், இதில் சென்சார் இருக்கும், பேட்டரி இருக்கும், எல்சிடி திரை இருக்கும். ஆனால் டிஜிட்டல் வெப்பமானிகளில் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு என்பதால் அதில் நச்சுத்தன்மையுள்ள பாதரசம் இருக்காது. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கெல்வின் அளவீடாக எப்படி மாற்ற முடியும்? ஃபார்முலா பார்த்துருப்போம். கெல்வின் அப்படிங்கிறது 50 + 273.15னா 323.15 கெல்வின். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மருத்துவ வெப்பமானியை பயன்படுத்தும் முன் பாதரசம் எந்த அளவிற்கு கீழே இருக்க வேண்டும்? பாதரசம் பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இல்லைன்னா 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழ் இருக்குமாறு உதர வேண்டும் அந்த மருத்துவ வெப்பமானியை. செல்சியஸ் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? செல்சியஸ் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் அப்படின்பவர். இவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவராவார். ஃபாரன்ஹீட் அளவீடு முறையில் நீரின் உறைநிலை எவ்வளவு? நீரின் உறைநிலை ஃபாரன்ஹீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் முறையில் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் கொதிநிலை பார்த்திங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். தனிச்சுழி வெப்பநிலை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தனிச்சுழி வெப்பநிலை இந்த கருத்தை அறிமுகப்படுத்தியவர் லார்ட் தாம்சன். லார்ட் கெல்வின் என அழைக்கப்படும் வில்லியம் தாம்சன் தான் இதை அறிமுகப்படுத்தினார். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது என்ன ஆகும்? வெப்பநிலை உயரும் போது மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் அதிகரித்து அவை வேகமாக இயங்கும். வெப்ப ஆற்றல் எத்திசையில் பாயும்? வெப்ப ஆற்றல் எப்பவுமே பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள இடத்திற்கு பாயும். பொறுத்துக அப்படி பாருங்க. நீரின் உறைநிலை, நீரின் கொதிநிலை, மனித உடல் வெப்பநிலை, ஃபாரன்ஹீட் சமநிலை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், மனித உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டோட சமநிலை பார்த்திங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது சரியான ஒன்று. கூற்று: ஆய்வக வெப்பமானியை பயன்படுத்தி உடல் வெப்பநிலையை அளவிட முடியாது. காரணம்: ஆய்வக வெப்பமானியில் பாதரச மட்டம் கீழே இறங்காமல் இருக்க தந்தி குழாயில் வளைவு இல்லை. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆய்வக வெப்பமானியில் அந்த வளைவு இல்லாதனால வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசம் கீழே இறங்கிவிடும். எனவே சரியான அளவு நமக்கு கிடைக்காது. கலோரி மீட்டரை உருவாக்கியவர் யார்? கலோரி மீட்டர் இதை உருவாக்கியவர் ஆண்ட்வான் லவாய்சியர். 1782 ஆண்ட்வான் லவாய்சியர் மற்றும் பியரி சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் முதல் ஐஸ் கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது. வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். வெப்பநிலை வேறுபாடா ஒரு வகை ஆற்றல் என்பதால் வெப்பநிலை வேறுபாடு ஒரு வகை ஆற்றல் என்பதால் அதன் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். கூற்று மற்றும் காரணம் பாருங்க. டிஜிட்டல் வெப்பமானிகள் பாதரச வெப்பமானிகளை விட பாதுகாப்பானவை. காரணம்: பாதரசம் ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த திரவம் என்பதால் அது உடைந்து வெளியேறினால் பாதிப்பை உண்டாக்கும். இதில் கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம் என்பது சரியான விடை. பாதரச வெப்பமானிகள் உடைந்தால் நச்சுத்தன்மை பரவும் அபாயம் உண்டு. ஆனால் டிஜிட்டல் வெப்பமானிகளில் அந்த பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th சயின்ஸிலிருந்து வெப்பம் மற்றும் வெப்பநிலையில் ஒரு முக்கியமான 35 வினாக்கள் பார்த்தோம்.
கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.